பெரியாரை எதிர்க்கிறது தான் இப்போ எங்களோட. நாங்கள் பெரியாரை கடந்த காலத்தில் கொண்டாடுறோம், ஆனால் நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றோம். அவர் முரண்பாடுகளின் மூட்டை, தாண்டி தோட்டித்தனத்தோட உச்சம். ஒரு எளிய விளக்கத்தை குழப்பாம மழுப்பாம கொடுக்க முடியும் இல்லை. பெரியார் 1962 63 காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களை துளுக்க அப்படிதான் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனால் 1973 மொழி போருக்காக அவரும் எழுதியிருக்காரு. எந்த மொழி போருக்கா? தமிழ்நாட்டில் எந்த மொழி போருக்கு? இந்திய கத்துக்கிட்டு போய் லாபம் தானே இருக்குது. நீங்க மொழி போர் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க. இஸ்லாமியர் கிடைத்தவர் எப்படி சமுதாய எதிரியா மாறிப்போம். அதில் நம்ம கீழ்த்தர மக்கள் சொல்றாரு. யார் நம்ம கீழ்த்தர மக்கள்? இப்போ இந்த பெரியார் விஷயம் வந்ததுக்கு அப்புறமாவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி இருக்காங்க. இந்த 3 மாத காலமா கட்சி விட்டு வெளியேறவங்களுக்கு இந்த 15 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். தமிழன், பச்சை தமிழன் அப்படின்ற ஒரு அடைமொழிக்குள்ள இருந்துக்கிட்டு மற்ற மொழி பேசுறவங்களையோ இங்க வர்றவங்களையோ நீ ஒரு தெலுங்கு, அதனால தான் இப்படி பேசுற, சூரியனை பார்த்து நாய்கள் குறைக்கிறது மாதிரி ஊடகம் ஊடகமாக செயல்படுதா? ஊடகம் திமுக கட்டுப்பாடு. தாவைக்கா வர தேர்தலோட தோத்து போச்சுன்னா காணாம போயிடும் அப்படின்னு நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயமா என்ன பார்க்கணும்? 777 இன் டேஸ்டி ட்ரீட். ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இடும்பாவனம் கார்த்திகண்ணா இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு. நீங்கள் பேசுகிற எல்லா மேடைகள்லையுமே பார்க்க முடியுதுண்ணா, பச்சை தமிழன் அப்படின்றத திரும்ப சொல்கிறீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டில் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த 2 வார்த்தைகளும் நீங்கள் நிறைய மேடைகளில் பயன்படுத்துகிறத எங்களால் பார்க்க முடியுது. இந்த 2க்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வையிலிருந்து ஒரு எளிய விளக்கத்தை குழப்பாமல் மழுப்பாமல் கொடுக்க முடியுமா? இல்லை, மழுப்புறதுன்னு குழப்பறதுன்னு இருக்குது. இப்போ தமிழங்கிறது ஒரு தேசியனம், அருகாமையில் தெலுங்குங்கிற தேசியனம் இருக்குது, கன்னடங்கிற தேசியனம் இருக்குது, மலையாளிங்கிற தேசியனம் இருக்குது. இந்த தேசியனங்களுக்கான பொதுவான வரையறை என்ன? ஒரு 10 கிழமை பார்வையில் சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த தேசியம் மக்களை ஒரு குழுவாக ஒரு தமிழ் அப்படிங்கிறதுக்குள்ள அடையாளப்படுத்தி குழு இல்லை தம்பி, இது குழு இல்லை. தேசியனங்கிறது 1913 ஜோசப் ஸ்டாலின் வரையறுத்த ஒரு கோட்பாடு. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், இனம். அவங்க நீடித்து நிலைத்த நிலப்பரப்பு கொண்டிருந்து இல்லை, அது ஒரு தேசியனம். இப்போ நாம் ஒரு தேசியனம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன வரையறைன்னு. இப்போ அருகாமையில் மலையாளி, தெலுங்கர், கன்னடர் இவங்களாம் வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பொது வரையறை இருக்கோ அதே வரையறை தான் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், தமிழர்களுக்கும் பொருந்தும். நம்ம தனிச்சு ஒன்று வச்சில்லை. மற்றவெல்லாம் நாங்கள் மனிதராக வாழ்கிறோம், தமிழர்கள் மட்டும்தான் இனமாக வாழ்கிறோம் அப்படி இல்லை. அவனும் இனமாக தான் வாழ்கிறான், நாமளும் இனமாக தான் வாழ தொடங்குகிறோம். அப்போ அதில் ஒன்றும் குழப்பறதுக்கோ மழுப்புறதுக்கோ இல்லை. இப்போ நீங்கள் நேரடியாக சொல்லுங்களேன், மழுப்பாமல் குழப்பாமல் அந்த தேசியனத்துக்கான வரையறையை சொல்லுங்களேன். இந்த கேள்வியை நான் முக்கியமாக முன்வைக்கிறதுக்கு காரணமே, இங்கே ஒரு தமிழன், பச்சை தமிழன் அப்படின்ற ஒரு அடைமொழிக்குள்ளே இருந்துக்கிட்டு மற்ற மொழி பேசுகிறவங்களையோ இங்கே வர்றவங்களையோ இல்லைன்னா நம்ம யாரையாவது விமர்சித்து பேசினாலோ அவங்கள அதே ஒரு இப்போ மலையாளத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, தெலுங்குலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அதே அடையாளத்தை வச்சு அவங்களை சிறுமைப்படுத்துறத இல்லை. நீங்கள் இப்போ எடுத்துக்கங்க, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது. தமிழ்நாட்டில் உங்கள் நினைவுக்கு எட்டின நாள்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மொழி இனத்தின் பெயரால் எப்போ வன்முறை நடந்துச்சு? யார் அடிச்சு வரட்டினாங்க? யார் அகதியாக மாற்றினாங்க? கர்நாடகாவில் காவிரி தண்ணி கட்டு போராட்டம் 90களில் போராடினப்போ பங்காரப்ப ஆட்சி காலத்தில் 100கணக்கான தமிழரை கொன்னாங்க, தமிழச்சிகளை பாலியல் கொடுமை பண்ணாங்க, அகதிகளை தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டாங்க. 2016 காலகட்டத்தில் 50 பேருந்துகளை கேபிஎன் பேருந்தை கொளுத்துனாங்க. இப்படி இந்த 30 ஆண்டுகளாக நம்ம இப்போ தெரிஞ்ச வரைக்கும் வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. காவிரி தண்ணி கட்டு போராடுறப்பெல்லாம் கர்நாடகா வரக்கூடிய தமிழ்லாம் அடித்து உதைக்கிறான். அதே போல் ஆந்திராவில் ஒரே நாளில் காக்கை குருவியை சுடுவது போல் என்கவுண்டர் பண்ணுறான். 20 தமிழர்களை, 1-2 பேரில் 20 தமிழர்களை என்கவுண்டர் பண்ணுறான். பண்ணது அரசு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. இந்த பக்கம் கேரளாவில் முல்லை பெரியாற்று உரிமை, அந்த முல்லை பெரியாற்று அணையை கட்டி தந்தது பெண்ணிக்குங்கிற ஒரு மாமனிதர், வெள்ளைக்காரர். அது தமிழர்களுக்காக கட்டி கொடுத்தானே. அதன் விளைவாக தமிழர்கள் அவரோட பிறந்தநாளை இன்னைக்கு வரைக்கும் முளைப்பாரி எடுத்து அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. வெள்ளைக்காரன் பிறந்தநாள் தமிழர்கள் கொண்டாடுறாங்க. அந்த முல்லை பெரியாற்று அணை உரிமையை கேட்குறப்ப கேரளாவில் வாழக்கூடிய தமிழச்சிகளை காலங்காலமாக அந்த எல்லை பிரிப்புக்கு முன்பிருந்தே அங்கே வாழக்கூடிய, நிலைத்து வாழக்கூடிய அந்த மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய தமிழச்சிகளை அவன் வதைக்கிறான், தமிழச்சிகளை மானபங்கப்படுத்தியிருக்கான், செய்திருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இது இன ரீதியான, மொழி ரீதியான வன்முறை, துவேஷம், வெறுப்புணர்ச்சி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற மாதிரி எங்கே பண்ணுறோன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது? நம்ம பண்ணுறதும் அது பிரச்சனை தானே. வெர்பலி நம்ம பண்ணுறது பிரச்சனை. என்ன பண்ணுறோம்? நீ ஒரு தெலுங்கு, அதனால தான் இப்படி பேசுகிறேன். நீ இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இப்போ நான் பேசுகிறேன், என் கருத்துக்கு பதில் சொல்லுவேன். கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்.
அதை விட்டு இந்த பின்னூட்டத்தில் கமெண்ட்ல போடுறதுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அப்போ உங்க கட்சியில இருந்து யாருமே பேச யாருன்னு சொல்லுங்க நீங்க. இல்ல கட்சியினர் யாருமே பேச யார் அதாங்க நீங்க சொல்றீங்களே யாருன்னு சொல்லுங்க. நீங்க திமுகவில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பின்னூட்டங்கள் வருது. அதை எடுத்துக்கிட்டு போய் ஸ்டாலினோட கருத்து கேட்க முடியுமா? பின்னூட்டம்னா யாருன்னு சொல்லுங்க. கட்சியோட நிர்வாகி இப்படி பேசுறாரு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. யாரு? நாம சொல்றது தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும்ங்கிற பாவேந்த பாரதாசன் கூட்டோட நீட்சி. தமிழ்நாட்டை வந்து தமிழை ஆளணும் அப்படின்னா தமிழையும் அறம் சார்ந்த ஆட்சி. அது எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்சி இல்லை, ஓபிஎஸ் போன்ற ஆட்சி இல்லை, இன்னும் சொல்ல போனால் பக்தவச்சனம் போன்ற ஆட்சி இல்லை. இந்த மண் மீது மக்கள் மீது பற்றுக்கொண்ட ஒரு மாசற்ற ஆட்சி. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய கொள்கை, முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சீமானனை ஒரு மேடையில் ஒரு நேர்காணலில் பேசும்போது சொல்லியிருக்காரு. பெரியாரை எதிர்க்கிறது தான் இப்போ எங்களோட கொள்கை, பெரிய கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசண்டாக ஒரு நேர்காணலில் பேசும்போது. அப்படி பெரியாரை எதிர்க்கிறத மட்டுமே கட்சியோட மிகப்பெரிய கொள்கையாக தற்போது சொல்கிற அளவுக்கு பெரியாரோட என்ன கருத்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சது அப்படின்றத சொல்லலாம். அது ஒரு கேள்விக்கான பதில். அது திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறப்ப அந்த இடத்துல பெரியார் இருக்கிறதா என் கொள்கை அப்படின்னு சொல்லி அதை முடிந்த அந்த அந்த வாத பிரிவாரத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டார். கட்சியின் கொள்கை தமிழ் தேசம் தான். அதே அண்ணன் சொல்கிறாங்க பிரபாகரன் வாழ்கங்கிறது தான் எங்களோட முழக்கம், பெரியார் ஒழிகங்கிறது இல்லை, திராவிட மொழிங்கிறது எங்கள் வழக்கம் இல்லை, தமிழ் தேசியம் வாழ்கிறதா நாங்கள் நேர்முறை சிந்திக்கணும்னு சொல்கிறோம். பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு அடிப்படையில் இந்த தமிழர் இந்த இந்த முழக்கங்கள் மீதே அவருக்கு மிகப்பெரிய ஒவ்வாமை, இன்னும் சொல்லப்போனால் காழ்ப்புணர்ச்சி, வன்மம். அவர் வந்து தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் பைத்தியம் அப்படின்னு தமிழை சாடியிருக்காரு. கேட்டால் வந்து தமிழ் மொழியில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பேசணும்? மொழிகள் என்ன இருக்குன்னு கேட்கணும். 19 மொழிகள் என்ன இருக்குது, இப்போ தெலுங்கில் என்ன இருக்குது, கன்னடத்தில் என்ன இருக்குது, மலையாளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லா மொழியும் சாடுறப்ப தமிழையும் சாடினா கூட நீங்கள் சொல்கிறப்ப ஒரு பொதுமையான பறவையில் பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் கோபம் முழுக்க தமிழ் மொழியாக இருக்குது. தமிழ் தாய் வந்து 2000 ஆண்டாக இருக்காங்களோ படிக்க வச்சாலா அப்படின்னு. தமிழ் தாய்ன்னு சொல்கிறது தமிழை தாய் போல் அவர் உருவப்படுத்தி போட்டுறோம். அவள் எப்படி படிக்க வைப்பா? அப்போ அவருக்கு வந்து தமிழ் மொழி மீது தமிழ் இனத்தின் மீது ஒவ்வாமை. இல்லாத திராவிடர் அப்படிங்கிற இனத்தை வந்து ஒரு இனமாக சித்தரித்து இருக்கிற தமிழங்கிற இயல்பான இனத்தை வந்து மடைமாற்றினார். தமிழன் சொன்னால் பாப்பா வந்துடுவான் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரே பார்ப்பனரே தமிழர்னு சொல்கிறார். அவர் வந்து முரண்பாடுகளின் மூட்டை, தாண்டி தோட்டித்தனத்தோட உச்சம். அவரை வந்து ஒரு தத்துவவாதி அப்படின்னு மதிப்பிட முடியாது, ஒரு தன்முனைப்புவாதி. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வேணால் அவரை வந்து பின் நவீனத்துவாதி, அதாவது எல்லா அந்த பிம்பங்களையும் கட்டுடைக்கக்கூடிய பின் நவீனத்துவவாதி அப்படின்னு கூட கொண்டாடி போட்டோம். ஆனால் அவர் தத்துவவாதி இல்லை. அவருக்கும் தமிழ் தேசத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து பங்களிப்பு செஞ்சார், போராடினார்னா அதை பெரியாரியவாதிகள் தாராளமாக போராட்டட்டும், தாராளமாக கொண்டாடட்டும், அது அவங்க விருப்பம், உரிமை. நாம் தமிழக கட்சிக்கு அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாங்கள் முழுதுமாக தூரத்தள்ளுறோம். இப்போ இந்த பெரியார் விஷயம் வந்ததுக்கு அப்புறமாவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகியிருக்காங்க. சில மாவட்டங்கள் எல்லாம் இந்த அண்ணனோட கருத்துக்களில் உடன்பாடுகள் அதனாலே விலகுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மக்களை வந்து அரசியல்மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதலே சொன்னீங்க. மக்களை வந்து அரசியல்மயப்படுத்துறது தான் எங்களோட முதன்மையான இது, அது வந்து ஒரு ப்ராசஸ், அது போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மக்களை அரசியல்மயப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை வந்து நாம் தமிழர் கட்சியினர்கிட்டயே சரியாக போய் சேர வைக்கலையோ அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த கட்சி விட்டு வெளியேறதுக்கும் பெரியார் மீதான விமர்சனத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. இவங்க அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு தங்களை ஒரு வெளிச்சம் வருங்கிறதுனால பெரியார் விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்குள்ள பெரியார் மீதான விமர்சனங்கள், பெரியார் மீதான அந்த கொதிநிலை வந்து 10 ஆண்டுக்கு மேலே இருந்துச்சு. அண்ணன் தான் பல இடங்களில் வந்து வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. என்ன கட்சி வழிகாட்டை ஏற்றிருந்துச்சு, அது வரைக்கும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வேண்டாம், வழிகாட்டை கூட இருக்க வேண்டாம், அது தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்ட பிறகு அண்ணன் விமர்சிக்கிறாங்க, கட்சிக்காரங்க ஏற்கிறாங்க. இதில் கட்சிக்குள்ளே வந்து பெரியாரியவாதி அவங்க வந்து இப்போ பெரியார் மீது உள்ள பாசத்தில் போனாங்கன்னா அதெல்லாம் போய் அப்படி யாருமே கிடையாது. இருக்கலாம், அவங்க யாரும் கட்சி விட்டு வெளில போகலை. பெரியாரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க இருக்கலாம், அந்த பாதை வழியாக பயணப்பட்டு வந்தவங்க இருக்கலாம், அவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்க. யாரும் கட்சி விட்டுலாம் வெளில போகலை. அதனால் வந்து இந்த பெரியார் மீதான விமர்சனத்தால் வெளில போகிறேன்னு சொல்கிறது தான் நாடகம். அவங்க இந்த சூழலை தன்மைப்படுத்த, தன்னை ஒரு முற்போக்காளர் போல காட்ட இதை பண்ணுறாங்க. இப்போ கட்சியை விட்டு தொடர்ந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கட்சி விட்டு இல்லை, இது வந்து 2010 கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இருக்குது. இந்த 3 மாத காலமாக கட்சி விட்டு வெளியேறவங்களுக்கு இந்த 15 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படுது. திமுகவிலேருந்து சேலத்துலேருந்து ஒரு நிர்வாகி வெளியேறினார். வெளியேறப்ப என்ன சொன்னார்னா, நான் வந்து பேரனுக்கு பேனர் வைக்க முடியாது, திமுக ஆட்சிகளில் வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. ஏதாவது ஊடகங்கள் சரியாக வந்துச்சா? யாராவது ஒரு நியூஸ் கார்டை வடிவமைச்சு போட்டாங்களா? ஏன் போடலை? ஆளுங்கட்சியை விட்டு ஒரு நிர்வாகி போகிறாரு, அது சரியாக மாற மாட்டேங்குது. ஆனால் அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழக கட்சி விட்டு வெளில போனால் சரியாக மாறுது. என்ன அப்படி கருத்துவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழக கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இந்த கட்சி இனிமேல் வளரவிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது?
மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பரப்புங்க, அவதூறு பரப்புங்க, தனிநபர் தாக்கல் கொடுத்து அந்த பிம்பத்தை சிதைங்க, அதே போல் கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு என்பது போல் காட்ட முற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது திட்டமிட்டு வேலை நடக்குது. சன் நியூஸ் தொலைக்காட்சி தான் பண்ணுது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை விவாதத்துக்கு கூப்பிட்றது கிடையாது. எப்போயாவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேரை திமுக ஆதரவாக குறை வச்சுட்டு கூப்பிடுவாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட பேட்டெடுக்காத சன் நியூஸ் வந்து கட்சி விட்டு வெளியேறவங்கள்ட்ட ஏன் பேட்டெடுக்குது? இதே தமிழ் தேசியம் இந்த தளத்தில் வந்து பன்னெடுங்காலமாக நிற்கக்கூடிய பெருமகன் வந்து ஐயா மணியரசன் அவர்களோட பேச்சோ எழுத்தோ அவரோட அறிக்கையோ இங்கே பேசு பொருள் ஆகிறதில்ல, ஊடக வெளிச்சம் பெறதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறினா ஏன் ஊடக வெளிச்சம் வருது? ஏன்னா அவரை பேச விட்டு பார்த்தீங்களா எல்லாரும் வெளியேறாங்க என்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது வந்து உளவுத்துறையோட அஜெண்டா. அப்போ நோக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சியை அவங்க சிதைக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. கட்சி விட்டு அவர் போகிறாரு. நாம் தமிழர் கட்சி வளரக்கூடிய இயக்கங்க. 5 பேர் போனான்னா 50 பேர் உள்ளே வருவாங்க. இதான் இயக்கம், இதான் இயங்கியல். ஆனால் இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம், இந்த மக்கள் நீதி மையத்தில் இந்த கடந்த 6 மாத காலத்தில் ஒரு 50 பேர் சேர்ந்துருப்பாங்களான்னு சேர்ந்துக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய மதிமுக கடந்த ஓராண்டு எடுத்துக்கிட்டு ஒரு 50 பேர் சேர்ந்துருப்பாங்களான்னு சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வளர்ச்சி மட்டுப்பட்டுருச்சு, இனிமேல் வளராது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாளுக்காக வளர்ந்து கொண்டு இருக்கு. கடந்த ஓராண்டுகளில் நாம் தமிழர் கட்சியில் எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க? எனக்கு அது கணக்கீடு இல்லை. கடந்த அந்த ஒரு நாளில் மட்டும் 14,000 சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு கணக்கீடு இருக்குது. நான் அதை கவனிக்கல. இன்னொன்று விஷயம் வந்து பெரியாரை பற்றி நீங்கள் பேசக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே உங்ககிட்ட ஆதாரம் கேட்குறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்களே அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆதாரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பத்திரிகையாளர்களும் சரி, சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்களும் சரி. ஆனால் அதுக்கான பதில் நீங்கள் என்னவா கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆதாரம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் எதையுமே அவங்களோட எழுத்துக்களை வந்து பொது உடைமை ஆக்கலை. பொது உடைமை ஆக்குனா தானே நாங்கள் அதிலிருந்து எடுத்து ஆதாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதில் முன்வைக்கிறீங்க. பொது உடைமை இல்லாத ஒரு சமயத்தில் நீங்கள் அந்த அவரோட எழுத்துக்களை எப்படி நீங்கள் படிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. முதல் செய்தி வந்து அவங்க கேட்குறது மூலச்சான்று. அதை வந்து மேற்கோள் காட்டி இங்கே பலர் பேசியிருக்காங்க. அதை நாம் சொல்கிறோம். அவங்க அந்த சான்றை இருக்காமல் மூலச்சான்று கேட்குறாங்க. மூலச்சான்றுங்கிறப்ப அந்த மூலச்சான்றை விடுதலை எடுக்கணும், எடுத்தான் பார்க்க முடியும். அப்புறம் பெரியார் குறித்தான எல்லா விமர்சனங்களுக்கும் அவங்க ஆதரவு கேட்கல. அந்த உறவுமுறை குறித்து சொன்னதுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. நாம் வந்து அந்த பெரியார் மீதான விமர்சனத்தோட மைய கண்ணி அந்த உறவுமுறை குறித்து சொன்னதில்லை. பெரியார் அடிப்படையில் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர், அவர் மொழிவழி தேசத்துக்கு எதிரானவர், மொழியை வந்து கொண்டாடுவதற்கு எதிரானவர், அவர் இனம்ங்கிற அந்த கட்டமைப்புக்கு எதிரானவர். அவரை வந்து நாம் வந்து தமிழ் தேசத்தின் தந்தை அப்படின்னு நிறுவ துடிப்பதை ஏற்க முடியாது. இதில் நாம் வந்து பெரியார் 1962, 63 காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களை வந்து துளுக்கேன் அப்படி தான் பேசுவார். இன்னும் சொல்ல போனால் 1973 கடைசி கூட்டம், தீவிர நடந்த கடைசி கூட்டம் வரைக்கும் அவர் வந்து இஸ்லாமிய மக்களை துளுக்கன் அப்படின்னு அடையாளப்படுத்தார். துருக்கியில் வாழ்ந்தாங்க இஸ்லாமியர்கள்ங்கிறதுனால அந்த துருக்கியக்காரங்க வந்து துளுக்கர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அங்கே இடம்பெயர்ந்தவங்க துளுக்கர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து மண்ணின் மக்கள், பூர்வக்குடிகள். அவங்கள துளுக்கன்னு அடையாளப்படுத்துவது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. இருந்தபோதும் துளுக்கன்னு அடையாளப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் சொல்ல தயங்குகிற வார்த்தை சொன்னார். உனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாட்டோட சரித்திரத்தில் நீ யார்? நீ எதுக்கு இங்கே இருக்க? நீ ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போ. நாம் போய் பாகிஸ்தானில் இது மாதிரி பண்ண முடியுமா? முஸ்லீம் வந்து இங்கே இப்படி பண்ணுறான் அப்படின்னு முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை அந்த சமயங்களில் 62, 63 காலகட்டத்தில் மிக வலிமையாக வைத்தவர் வந்து இந்த பெரியார் ஈவேரா. அதே போல் 1963 பிறந்தநாள் செய்தியில் எனக்கு 4 சமுதாய எதிரிகள் அப்படிங்கிறார். முதல்ல பார்ப்பனர், 2வது இஸ்லாமியர், 3வது கிறித்தவர், அப்புறம் வந்து கீழ்த்தரம், நம்மிலும் கீழ்த்தர மக்கள்ங்கிறார். பார்ப்பனரை வந்து எதிர்த்தாருங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் வந்து வாழ்நாள் முழுக்க எதிர்த்திருக்காரு, சமரசங்களும் இருக்காதுல்ல. அதை தாண்டி இஸ்லாமியர் கிறித்தவர் வந்து எப்படி சமுதாய எதிரியாக மாறி போனாங்க. அதில் நம்ம கீழ்த்தர மக்கள் சொல்கிறாரு. யார் நம்ம கீழ்த்தர மக்கள்? இங்கே கீழே மேலே அப்படின்னு யாருமே இல்லைங்கிறதான சமத்துவம், அதான பகுத்தறிவு, அதான சுயமரியாதை, தன்மானம். ஆனால் நம்மில் கீழ்த்தர மக்கள்னு யாரை சொல்கிறாரு? அப்போ ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழ் குடி மக்களை வந்து அவர் நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு வந்து 1962 காலகட்டத்தில் கண்ணியமிகு காகிதம் இல்லத்து வந்து அண்ணாவோட போயிட்டார், திமுகவோட போயிட்டாங்கிற காரணத்தினால காகிதம் இல்லத்து மீது கொண்ட கோபம், முஸ்லீம் லீக் மீது கொண்ட கோபம் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் மீது திரும்பி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை சாடுறாரு. அந்நிய நாட்டு சிறுபான்மையினர், இந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை. அப்போ அதே போல் அன்னைக்கு திமுக ஆதரவு வாக்குகள் தாங்கிறதுனால கீழ்த்தர மக்கள் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் சொல்றாரு. அம்பேத்கர் இடத்த சொல்றப்ப அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இடம் கேட்டாரு, இடம் கொடுத்துட்டாங்க, இடம் கொடுத்ததால அந்த பார்ப்பனர்கள் நீட்டின இடத்துல வந்து கையெழுத்து போட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அம்பேத்கர் சாமியாரா மாறிட்டாரு அப்படின்னு இடத்த சொல்றாரு. இப்படி வந்து பெரியாரோட வாழ்க்கையை மதிப்பட்டா முரண்பாடுகள், அவ்வளவு முரண்கள், தன்முரண்கள். அதாவது
அவர் எடுத்த நிலைப்பாடு எல்லாமே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நிலைப்பாடு எடுக்காமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தான். எனக்கு பிடிக்கலையா நான் எதிர்ப்பேன், எனக்கு பிடிக்குதா ஆதரிப்பேன். 49 67 வரைக்கும் கடுமையாக திமுக விமர்சிக்கிறார், கண்ணீர் துளி கட்சிங்கிறார், கட்சி தடவணுங்கிறார். ஆனால் 67 வந்து திமுக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அண்ணா போய் திருச்சிருந்த பெரியார்ட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கன்னு சொன்ன பிறகு அவரோட நிலைப்பாடு மாறி அது வரைக்கும் கண்ணீர் துளி கட்சினவர். அதுக்கு பிறகு திமுகன்னு எழுத தொடங்கி கண்ணீர் துளி கட்சியை தலவன்னு சொன்னவர் திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போகிறார். அப்ப அவருக்கு அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி தான் அந்த 18 ஆண்டு காலம் திமுக விமர்சிப்பதற்கும் எதிர்ப்பதற்குமான காரணம் அமைஞ்சு. இப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவர் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இந்த அடிப்படையில தான் அத்தனை முடிவுகளும் எடுத்திருக்காரு. அப்ப இது எப்படி ஒரு தலைவனுக்கான அழகா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவரை வந்து ஓவராலாவே மொழிக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிராண்ட் பண்றீங்க. ஆனா வர இல்ல வரேன். நீங்க முதல்ல பெரியார் இங்கே புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. இல்லை இது வரேன் இது பேசிட்டு அப்புறம் பேசுவோம். இப்போ மொழிக்கு தானவர்னு நான் பிராண்ட் பண்ணுறேங்கிறீங்க. இல்லை வர தம்பி இருங்க. இதில் பெரியார் பறவையில் மொழி எப்படி பார்த்தாரு எனக்கு அதை சொல்லுங்க, மற்ற அதை பேசுவோம். பெரியார் மொழியை எப்படி பார்த்தாரு அப்படின்றத தாண்டி மொழி போருக்காக அவரும் எழுதியிருக்காரு. எந்த மொழி போருக்கா? தமிழ்நாட்டில் எந்த மொழி போருக்கு? 1960களில் நடந்த மொழிபெயர்க்காக அவர் பேசியிருக்காருல்ல. 1960 நடந்த மொழிபெயர்க்காக பெரியார் பேசினாரா? பேசியிருக்காருல்ல, தெரியுமா? இதை கட் பண்ணா போடணும். போடுறோம். நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் பேசிக்காவே வரேன். ஒரு நிமிஷம். வரலாறு வந்து நுனிப்புள் மேயக்கூடாது. 38 37 அந்த காலகட்டத்தில் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியாரும் பங்கு கொண்டாரு, பெல்லார் சிறைக்கு போனார். 60 நடந்த மொழி போராட்டத்தில் அவர் ஆதரிக்கவே இல்லை. போராடுறவங்கள ஏன் அவங்கள இன்னும் சுட்டுக்கொள்ளாமல் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். 60 நடந்த மொழி போராட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தை பெரியார் ஆதரிக்கவே இல்லை. நான் ஆதரவு தர்றேன். கீழப்பழு சின்னசாமி மரணித்து போன அந்த மரணத்தை ஈகத்தை வந்து கொச்சி பிடிச்சிருந்தார். கீழப்பழு சின்னசாமி தற்கொலை பண்ணது வந்து கடன் தொல்லன்னார். அவர் சாதியை சொல்லி முதலியார் வாழ் அப்படின்னு எழுதினார். எங்கே 60 ஆதரிச்சாரு? விகடனில் இருக்கிற செய்தி. அதாவது இப்போ என்ன சொல்கிறான், அவன் காசில் அவன் மொழியை கற்றுக்க சொல்கிறான். கற்றுக்கிட்டு போயேன் லாபம் தானேங்கிறார். இந்தியை கற்றுக்கிட்டு போயேன் லாபம் தானேங்கிறார். 60 இல்லை. நீங்கள் மொழி போர் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, பெரியார் பிளான் பண்ணுறீங்க. 38 மொழி போராட்டத்தில் முதலாக அதுக்கான முன்னெடுப்பு செஞ்சது பெரியார் இவர் அல்ல, ஈழத்து சிவானந்த அடிகளார். ஆனால் அவரும் பங்கு கொள்றார். பல தமிழ் அறிஞர்களோட பெரியாரும் பங்கு கொள்றார். பிள்ளையார் சிறைக்கு போகிறார், நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அதில் தாளமுத்து நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் 60 நடந்த மொழி போராட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தின் பின்புலத்தில் திமுக இருக்குது, திமுக பயன்பெற போகுது தெரிஞ்சுக்கிட்டு மிக கடுமையாக போராடிய மொழி போராட்ட தியாகிகளை காளிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொச்சை பிடிச்சி எழுதியவர் பெரியார் இவர். என்ன வரலாறு அப்படியே மாற்றி சொல்கிறீங்க? இப்போ யார் பிரான் பண்ணுறா மொழி போர்னு சொல்லி பெரியார் யார் பிரான் பண்ணுறா? ஆனால் நீங்கள் சொல்கிறதுல தான் இப்போ நீங்கள் இதுக்கு வாங்க, மொழி குடித்து பெரியார் பார்வைன்னு சொல்லுங்கள். இல்லை, மொழியை வந்து அவர் எப்போவுமே வந்து எதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போனாலுமே அதை தவறுன்னு சொல்லக்கூடிய ஆள். மொழி உட்பட தான். மொழி என்பது தகவல் தொடர்பு சாதனம், தொலைத்தொடர்பு கருவி அப்படின்னாரு. எனக்கு வந்து மொழி அபிமானம் இல்லை, நாட்டபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லைன்னு. மொழி என்பது கொண்டாட்டத்துக்குரியது அல்ல என்பது தான் வந்து பெரியார் இவரோட நிலைப்பாடு. மொழி என்பது வணக்கத்துக்குரியதல்ல, கொண்டாட்டத்துக்குரியதல்ல, ஒரு தொலைத்தொடர்பு கருவி, தகவல் தொடர்பு சாதனம். இவ்வளோ தான் பெரியார் பாரு. அப்போ நான் மொழிக்கு தான் பிரான் பண்ணுறேங்கிறீங்க. அவருக்கு மொழி பிடிக்காதுங்க. ஏன் அப்படின்னா அது காரணம் என்னன்னா அவர் இயல்புல தமிழர் இல்லை. அவரே சொல்கிறார் எனக்கு தமிழ் பற்றும் இல்லை, என் தமிழனும் இல்லைங்கிறது. அப்போ அவரே சொன்ன விஷயம் தான் நான் சொல்கிறேன். நான் பிரான் பண்ணேன்னு இருக்குது இல்லை. நாம் தமிழர் கட்சியோட ஆரம்ப காலத்து கொள்கை தலைவர்களில் பெரியார் இருந்தார் அப்படின்றத நீங்களே இப்போ கொள்கை தலைவர் இல்லை, நாம் தமிழர் கட்சியோட வழிகாட்டிகளில் ஒருத்தராக இருந்தார். ஆனால் சீமான் வந்து ஆரம்பகால மேடைகளில் வந்து பேசும்போது நீங்கள் பெரியார் வாழ்க, பிரபாகரன் வாழ்க அப்படின்றது தான் உங்களோட என்னைக்குமான நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இங்கே ஒரு மேடையில் பேசும்போது பெரியார் இங்கே கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தான் பிரபாகரன் வந்து அங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சீமானே சொல்லியிருக்காரு ஒரு மேடையில். அந்த ஒரு பார்வையிலிருந்து இந்த ஒரு பார்வைக்கு இவ்வளோ காட்டமாக விமர்சிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நான் இவ்வளோ தானே தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிற கூட்டம் வந்து ஈரோடு கருங்கல் பாளையத்தில் நடந்த பெரியார் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் 2014. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், நானும் பேசினேன். நாங்கள் பெரியாரை கடந்த காலத்தை கொண்டாடணும், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிட்டோம். அது தேவையில்லை. பெரியாரை வந்து திராவிட இயக்கவாதிகள் தூக்கி சுமக்கட்டும், எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு திமுக தரப்பில் இந்த பெரியார் விவகாரத்தில் அவங்க வந்து முன்னோக்கி வரமாட்டேங்கிறாங்க. திராவிட கழகம் முன்னோக்கி வரமாட்டேங்குது. ஒரு தொலைக்காட்சிவாதமாக தீக்காக்காரன் குறவங்களா வரமாட்டேங்கிறாங்க. ஏன் கீழ்மணி படுகொலையில் நிலைப்பாடு எடுத்தார்? கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் மொழி போராட்டத்தில் வந்து கொச்சைப்படுத்தினார்? கேள்விக்கு பதில் கிடையாது. அப்புறம் இதே போல் வந்து பல முறங்களை சுட்டி காட்டுறோம். 1957 வந்து சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி எரிச்சார். அவரோடு சேர்ந்து பல சிறைக்கு போனாங்க, சிறையில் இறந்து போனாங்க, வெளில இறந்து போனாங்க, நடந்துச்சு. 57 66 இந்த சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிச்சதுக்காக சிறைக்கு போனாங்கல்ல,
அவங்கெல்லாம் திகாவிலேருந்து திமுக போகிறாங்க. திகாவிலேருந்து திமுக போகிறப்ப அந்த போகிறவங்க தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட அன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு விடுது. இந்த சட்ட பிரிவை எரிச்சவங்க பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு விடுது. அதை கண்டித்து எதிர்த்துக்க வேண்டியவர் பெரியார் ஈவர். கண்டித்து எதிர்க்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தீர்ப்பை வரவேற்றதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து தேர்தலில் மட்டும் இல்லை, மக்கள் சபை தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் இந்த சட்டப்பிரிவை எரிச்சவங்க போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய துரோகம்! நீங்கள் சொன்ன முழக்கத்தை ஏற்று அறைகூலை ஏற்று உங்கள் பின்னாடி வந்து சட்டப்பிரிவு எரித்து சிறைக்கு போய் அவன் வெளில வர்றேன். கடைசியில் அவன் தேர்தலில் போட்டி போடுறப்ப சட்டப்பிரிவு எரிச்சவன் எப்படி போட்டி போடலான்னு சொல்லி அவரோட நிலைப்பாடுக்கு தானே பேசுகிறார். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகைங்கிற ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு வந்து பரிமேலகர் தான் வந்து கொஞ்சம் ஆரிய சார்போட கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர். அவரே கூட வந்து இந்த மாதிரி எழுதலை. ஆனால் அந்த குறளுக்கு வந்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னா விளக்கம், பொருள் விளக்கம், ஒரு நாட்டில் ஒரே மதம் இருக்கணும், ஒரே கட்சி இருக்கணும், ஒரே நிலக்கணுங்கிறது. பெரியாருக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஒரு நாட்டில் ஒரே மதம் இருக்கணும்னா அதைத்தான் இன்றைக்கி பாஜக சொல்கிறேன். ஒரே கட்சின்னா ஒற்றை கட்சி சர்வாதிகாரம். அதைத்தான் வந்து இன்றைக்கி பாஜக செய்ய முடியுது. அந்த பக்கம் வந்து ஒரே இனம்ங்கிறது. ஒரே இனம்னா இதுதான் ராஜபக்சே பண்ணால், இதுதான் ஹிட்லர் பண்ணான். அது இன ஒதுக்கல் கோட்பாடு. அப்போ ஒரே மதம், ஒரே கட்சி, ஒரே இனங்கிறது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே தீர்ப்பாயம், ஒரே இராணுவ தளபதி, ஒரே வந்து பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை அப்படிங்கிற பாஜகவோட முழக்கத்துக்கான முன்னெத்தி ஏர். அப்போ இது எப்படி ஏற்க முடியும்? ஒரு நாட்டில் ஒரு மதம் வேணும், ஒரு கட்சி வேணும், ஒரு இனம் வேணும்னு பெரியார் சொல்கிறாங்க. நவீன பெண்ணியவாதிகள் இருக்கிறாங்கல்ல, பெரியாரை கொண்டாடுறாங்கல்ல. ஒரு காதணி விழாவுக்கு காது குத்துற நிகழ்வுக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப வந்து பேசுகிறப்ப நகை அணிவதற்கு வந்து கட்டுப்பாடு வேணும், சினிமா கரைகளை பார்த்து இன்றைக்கி பெண்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் வந்து இவ்வளவு தான் நகை அணியன்னு சொல்லிட்டு அரசு சட்டமேற்றுங்கிறார். அரசு பெண்கள் அடிக்கக்கூடிய நகையை வந்து அளவீடு பண்ணி சட்டமேற்றுங்கிறார். அதை தாண்டி பெண்கள் என்னதான் உடை உடுத்தணும்னு அரசு சட்டமேற்ற வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார். இதெல்லாம் ஏற்படுதானே? இந்த பெரியார் நாம் தமிழர் கட்சி பெரியாரை பயங்கரமாக விமர்சித்ததுக்கு அப்புறமா சில பப்ளிக் பைட்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ் வந்து எடுத்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து சீமான் அவர்கள் வந்து ஓப்பனாக நிறைய கேள்வி கேட்குறாரு, வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு, தைரியமாக பேசுகிறாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம், இந்த மாதிரியான பாசிட்டிவான நோட்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதே ஒரு வரிசையில் வந்து பொதுமக்கள் தான் எல்லாரும் கேட்குறதுல வந்து சில காட்டமான ஒரு விஷயங்களும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சூரியனை பார்த்து நாய்கள் குறைக்கிறது மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி போகாத ஊருக்கு வழி கேட்கிற தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் செய்யவே தகுதியற்றவர். அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னா இப்போ பல திராவிடர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க. அப்போ நான் அதே புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் போராடுறப்ப, ஒட்டுமொத்த பெரியாரியவாதிகளும் திராவிடர்களும் போராடுறப்ப அதே சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கட்சியினருடைய இதாக எடுக்க முடியாதுல்ல. இப்போ நான் கொண்டாந்து பைட் எடுத்துட்டு இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க பூரா திமுக சொம்பு அடிக்கிறாங்க, திமுக கிட்ட வாங்கி தின்னு பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு ஊடகம் வந்து ஊடகமாக செயல்படுதா? ஊடகம் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே என்ன கருத்துவாக்கம் செய்யப்படுங்கிற நரேட்டிவ் அவன் செட் பண்ணுறான். எதை பேசு பொருளாக்கணும், எதை விவாத பொருளாக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், யார் அவதூறு பரப்பணும், யாரை தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசணும், அவன் முடிவு பண்ணுறான். சாலையில் போகிற 4 பேர்னா இப்படி 4 பேர் சொல்லுவாங்க, அப்படி 4 பேர் சொல்லுவாங்க. ஒரு கட்சியின் தலைவர் சொல்கிறாரா, ஒரு இயக்கத்தோட நிர்வாகி சொல்கிறாரா, அதை கேளுங்க போய் சொல்கிறேன். தாவேக்கா வர்ற தேர்தலில் வந்து தோற்று போச்சுன்னா அது காணாமல் போயிடும் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய அளவில் வந்து நாம் தமிழரை விட தாவேக்கா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தானே தோணுது. அதான் தம்பி உங்களுக்கு தோணுது தம்பி, நான் எதுவும் பண்ணுவேன் இல்லை, இது பார்க்கும்போதே அதானே தெரியும். உங்களுக்கு அதான் தம்பி, இங்கே இல்லை எனக்கு தோன்றதை விட்டுருங்க. அப்புறம் நான் ஒப்பிட்டு பார்த்தா சொல்கிறீங்க ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்டை வந்து எப்படி தாவேக்கா வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. இப்ப பரந்தூருக்கு அவர் போறாருன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக அப்படி சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயத்துல அதாவது இங்க வந்து நடிகர்களுக்கு வந்து ஊடகங்கள் மிதமெஞ்சிய கவனிப்பையும் ஊடக வச்சு கொடுக்கும். அது ரஜினிகாந்தும் கொடுத்துச்சு, கமலஹாசனும் கொடுத்துச்சு, விஜய்க்கும் கொடுக்குது. அவ்வளோதான். ஒரு தாக்கமும் இல்லை. நடிகர்னா விஜய் மாநாடு போடுறாரா, 4 நாள் 5 நாள் அந்த வாரம் முழுக்க விஜய் பற்றியே விவாத பொருளாக மாற்றினாங்க. மாநாட்டன்னைக்கு காலை முதல் மாலை வரை ஊடகங்கள் வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்களையும் அதே போல் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கட்டும். யார் தாக்கத்தை எப்படி தானே பார்ப்போம். ஊடகங்களில் வந்து பேசுபொருளாகிறதுனாலே தாக்கம் இல்லை. என்ன கோட்பாடு வச்சார், தெளிவான கோட்பாடு, தெளிவான நிலைப்பாடு என்ன வச்சார். அப்போ இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படின்னு முழுப்படுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது?
உங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய பிழை அது. தாவேக்கா வர தேர்தலோட தோத்து போச்சுன்னா காணாமல் போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயமா என்ன பார்க்குறீங்க? விஜயகாந்த் 2011 அதிமுக போகிறாரு, போய் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாரு, எதிர்க்கட்சி அவராக அமர்றாரு. அமர்ந்த பிறகு அடுத்த 5 ஆண்டு காலம் செயல்பாடே இல்லை. கட்சி காலியாகிடுச்சு, கட்சி முடிஞ்சு. இங்கேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து ஜெயலலிதாமையாக உருவிட்டாங்க, முடிஞ்சு. அப்போ அரசியல் ரொம்ப முக்கியங்கிறது தொடர்ச்சியான செயல்பாடு, தொடர்ச்சியான இருப்பு. அது விஜய்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கஷ்டம். இப்போ வந்து ஊடகங்களை பேசாமல் தவிர்க்கிறார், ஊடகங்கள்கிட்ட பேசாமல் தவிர்க்கிறாரு, கேள்விகள் எதிர்கொள்ளாமல் தவிர்க்கிறார். சட்டமன்றத்துக்கு போனால் என்ன பண்ணுவார்? சட்டமன்றத்தை அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். சட்டமன்றத்தை விட்டு வெளிநடை பண்ணுறாருனாலும் வெளில வர்றப்ப செய்தியாளர் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த சிக்கலாக இருக்குல்ல, அப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பிம்பம் உடஞ்சி போகும். அதான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. 777 இன் டேஸ்டி ட்ரீட். ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.